ஓம் சாய்ராம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல டெலிகசி, இந்த கல்யாண பந்தல்லாம் போடுவாங்க இல்லையா, மோர் குழம்பு, அந்த ஸ்டைலில் வெண்டைக்காய் மோர் குழம்பு திக்காக அதே சமயம் டேஸ்டியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதான் இன்றைக்கி டிஷ்ஷு. ஸோ இதான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். அதில் ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் இந்த மாதிரி பீசஸாக போட்டு வச்சுருக்கேன். இதோட சின்ன பீஸாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவை மெயின் இதுதான். அதாவது பச்சரிசி 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இது மூணும் ஒரு 1 hour முன்னாடி ஊற வச்சுருங்க. இதை நம்ம ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு. அப்புறம் இஞ்சி 1 பீஸ். இது ஒரு முறி தேங்காய், அதாவது பாதி, ஒரு தேங்காயில் பாதி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தாளிப்புக்கு தேவையான கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய். ஃபஸ்ட்டு இது மூணுத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். காரம் 3 இல்லை 4 பச்சை மிளகாய் போட்டால் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 சிட்டிகை மஞ்சள் தூள், அதாவது 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக. அப்போ தான் அந்த கலர் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ரொம்ப மஞ்சளாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதை அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் பேனில் வதக்கியும் போட்டுக்கலாம். பட் ஸ்பெஷலாக பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சு பண்ணுங்கள். ப்ரௌன் ஆகக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடணும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி. ஸோ நம்ம எல்லா வெண்டைக்காயும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே நான் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை மிக்சியில் ஜார்லாம் வாஷ் பண்ணி இந்த பேனில் போட்டேன். இதை நம்ம அடுப்பில் ஏற்றிக்கலாம். ஏற்றிட்டு இது கொஞ்சம் கைவிடாமல் ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் கலரிக்கலாம். ஏன்னா அடி பிடிச்சிக்கும் சம்டைம். ஏன்னா அந்த மாவு, அரிசி அப்புறம் கடலைப்பருப்பு எல்லாமே அந்த மாவு தன்மை இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த கடலை மாவு, பருப்பு அப்புறம் அரிசி அரைச்சதெல்லாம் கொஞ்சம் வேகும் நல்லா. ஸோ இது பாருங்கள், கொதி வந்த உடனே நம்ம இந்த வெண்டைக்காவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பும் கொஞ்சம் முன்னாடியே போட்டுடாச்சு. ஸோ இது பாருங்கள், திக்காகிட்டே வருது. ஏன்னா அந்த அரிசியும் கடலைப்பருப்பும் இருக்க பைண்டிங் தன்மைனால தான். ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா இது வெந்துட்ட உடனே அதுக்கப்புறம் நம்ம மோரை விடணும். ஸோ நான் 200 ml தயிர், 150 to 200 ml தயிரை மிக்சியில் சிலுப்பி விடணும். மோர் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக, குவாலிட்டி, இந்த மோர் குழம்போட குவாலிட்டி. ஸோ திக்கான தயிரை எடுத்து நல்லா பிளெண்டரில் அடிச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்மூத்தாக வந்துடும். உப்பு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த மோரை விட்ட பிறகும் எல்லாருக்கும் தெரியும், கொதிக்க விடக்கூடாது ரொம்ப. ஜஸ்ட் பபிள்ஸ் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இறக்கிடணும், இல்லைன்னா நீர்த்து போயிடும். ஸோ நம்ம மோர் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது தாளிப்பு தான். இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். கொஞ்சம் அரிஞ்சு வச்ச கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் மோர் குழம்புல. தாளிப்புக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறம் பெருங்காயம் நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணல. ஸோ தாளிப்பில் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம். இப்போ காஞ்ச மிளகா, 2 காஞ்ச மிளகா பிச்சு போட்டுக்கலாம். கருவேப்பிலை 1 கொத்து. ஸோ நம்ம தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு.
சூப்பரான திக்கான கல்யாணத்துலலாம் சர்வ் பண்ணுறாங்களே அந்த மாதிரி மோர் குழம்பு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சர்விங் வந்து ஒரு 4 பேர் சாப்பிடலாம் நம்ம செஞ்ச குவான்டிட்டி. ஸோ உங்களுக்கு கூட குறைச்சல் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் இருந்தால் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு இப்போ மறக்காதீங்க. தேங்க்யூ வெரி மச்.